வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் அரபிக்கடல் ஓரத்தில் நம்ம இருக்கிறோங்க. ஸோ அருமையான வீடுகள், ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் வீடுகள், அதனை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை, சிறப்பான கடற்கரை பார்ப்போம் வாங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் வியூவர்ஸ், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆசை என்னது, கேரளாவில் இருக்கக்கூடிய அரபிக்கடலை பார்க்கணுன்னு சொல்லிட்டுங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பீச்சு. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஐ திங்க் வெரி டீப்பு, பயங்கரமாக ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கடற்கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம் வாட் இஸ் சாண்டு. த சாண்ட் இட் இஸ் லுக் லைக் வெரி black in nature because of you know very well the mineral concentration is more when compared to the Bay of Bengal and other seas of India. So that's why the Kerala sand which consists of many minerals and valuable things. One, see here a fine looking the Arabian Sea. Thank you very much my dear viewers. Kindly share. Whenever you have the time to visit the Thiruvananthapuram, you can come to this place which is located behind the airport, international airport. See here, very nice place. You can visit here. Thank you one and all. Thank you very much my dear viewers. Thank you. ஆர்ப்பரிக்கக்கூடிய அரபிக்கடல், திருவனந்தபுரத்தில் அரபிக்கடல் பாருங்கள், நல்ல ஸ்டீப் சைடடு. இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கன்னியாகுமரி டு குஜராத் வரலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வன்சரிவோடு இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சரிவு இது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக கடற்கரையிலேருந்து இம்மீடியட்டாக அடுத்த சில மீட்டர்கள்லேயே பார்த்திங்கன்னா மிக ஆழமான பகுதிகள் இதில் இருக்கும். ஸோ அதான் நம்ம அங்கே பார்க்க முடியும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இந்த சேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து மினரல் கான்சன்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு இதுவே உண்டு, அட்டாமிக் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கோஸ்ட்டு இந்த வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், பார்க்குறோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கடற்கரை. இது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைங்க. இங்கே தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்து பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்ல மிகப்பெரிய அலைகள் அங்கே பாருங்கள், அப்பா, ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகள் எல்லாமே மிகப்பெரிய பெரிய அலைகள் தான். ரொம்ப டீப்பு, ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தண்ணிக்குள்ளரெல்லாம் இறங்கக்கூடாது பெரும்பாலுமே. ஸோ வங்காள விரிகுடாவில் இறங்குற மாதிரி இந்த தண்ணியில் வந்து நம்ம இறங்கிடக்கூடாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். பாண்டிய மன்னர்களினுடைய கட்டுமானங்கள் இது. மேலே பார்த்திங்கன்னா இந்த மீன் பொரித்தது இருக்குது. தமிழ் எழுத்துக்களை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து சங்குமுகம் பீச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சங்குமுகம் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா சங்குமுகம் தேவி டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. கடற்கரையை பார்த்து காணப்படுகிறது. இந்த கடற்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவ பேராலயங்கள், சர்ச்சஸ்லாம் நிறைய அரபிக்கடலை நோக்கி காணப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் ஆல்சோ இட் இஸ் த டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேர் டு விசிட் இன் திருவனந்தபுரம். whenever you come to Thiruvananthapuram, you can visit these places for your knowledge, because enormous information is here regarding that பாண்டிய மன்னவார். பாண்டிய மன்னர்கள் வந்து அதிகமாக அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்திட்டைகள் மாதிரியான அமைப்புகளை வந்து கடற்கரையை நோக்கி கட்டியிருக்கிறத பார்க்க முடியுது. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லாமே பாண்டிய மன்னர்கள். இதற்கான சாட்சி வந்து மேலே மீன் பொரித்த இது இருக்குதுங்க. தமிழ் எழுத்துக்கள்லாம் நிறையா இருக்குது, அதை பார்க்க முடியுது. ஸோ இது ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மீனவ கிராமங்கள் தான் இருக்குது. பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள். ஸோ இது வந்து கடற்கன்னி சிலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது அந்த இதுலேயே பக்கத்துலேயே இருக்குது. கடற்கன்னின்றது மிக அற்புதமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர், ஓல்டு ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் பேடில் வந்து ஹெலிகாப்டர் பழசு ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. இது சங்குமுகம் தேவி டெம்பிள் அப்படின்ற இடத்துல தான் இருக்குதுங்க. சங்குமுக கடற்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா இதை வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அங்கே முக்கியமான அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்குமுகம் தேவி டெம்பிள். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். அது சங்குமுகம் தேவி டெம்பிள். நிறைய என்ன சொல்கிறது, சிற்பங்கள்லாம் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் கேரளாவில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் இன்சைட்ஸை வந்து நாட் அலவுடு கேமரா. அதை வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பாருங்கள், அருமையான ஒரு சிலை சிற்பங்கள், முகப்பில் வந்து இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் கல் சிற்பங்கள் தான், அருமையான கல் சிற்பங்களில் தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாங்க. இது பக்கத்தில் இந்த கடற்கரை ஓரமாகவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வெகுவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய இடங்கள் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. நேரம்தான் அமையல. அதே சமயத்தில் பஸ் வந்து ஃப்ரீக்வன்சி இட் இஸ் வெரி லெஸ் வென் கம்பேர் டு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 hours பஸ் சர்வீசஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி 5 minutes தெர் வில் பி a town buses which run across the states அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் which is connected. But in Kerala there is a limited bus located. Half an hour gap or 20 minutes gap only there will be buses. So that if you waiting for the bus, fine place so to visit. It will take more time. That's why I will not wait in some places, so that I just walk whenever the time is available. Therefore, we can reach the spot very quickly. So நீங்கள் தாராளமாக வரப்போ வாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த அம்மன் சங்குமுக அம்மன், சங்குமுக தேவி டெம்பிளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. வாழ்க வளமுடன், வாங்க பாருங்கள். நன்றி.